நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன். ரைட்டா, தியரிஸ்னால் கோட்பாடுகள், ரைட்டா, தத்துவங்கள் அப்படின்னு சொல்ல, அதாவது அவங்க சொன்னது. ரைட்டா, தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன். அப்போ எவாலுவேஷன் என்னது? பரிணாமங்கள் வளர்ச்சி, ஒன்று வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரைட்டா, மாறிக்கொண்டே இருக்கிறது. லைஃப் ஹேட் எவால்வ்டு அலாங் வித் எவாலுவேஷன் ஆஃப் எர்த் அப்படின்றான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 18th century அப்படின்றான். அப்போ லைஃப்னா வாழ்க்கை, அதாவது உயிர்கள். ரைட்டா, அதாவது வாழ்க்கைனால உயிர்னாலும் ரெண்டும் ஒன்று தான் அந்த இடத்துல. அதாவது லைஃப் ஹேட் எவால்வ்டுன்னு சொன்னது உருவானது, வாழ்க்கை உயிர் உருவானது. எப்படி? அலாங் வித் எஜுகேஷன் ஆஃப் எர்த், அலாங் வித் எவாலுவேஷன் ஆஃப் எர்த் அப்படின்றான். அலாங் வித்துனா அதாவது அதோட சேர்த்து உருவானது, உயிரானது. ஹேட் எவால்வ்டு உருவானது, அலாங் வித் எவால்வேஷன் ஆஃப் எர்த் அப்படின்னா. எவாலுவேஷன்னா அது பரிணாமங்கள் ஆஃப் எர்த், அது பூமியின் பரிணாமங்களோடு சேர்த்து. ரைட்டா, எவாலுவேஷனா பூமி உருவான போது உயிர்கள் உருவானதுன்னு சொல்கிறான். ரைட்டா, டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 18th century அப்படின்ட்டான். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 18th 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில். டுவர்ட்ஸ் த எண்டுனா அதை நோக்கி. ரைட்டா, எதை நோக்கி? டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 18th century 18ஆம் நூற்றாண்டின் கடைசியை நோக்கி, கடைசியின் துவக்கத்தில் அர்த்தம், நோக்கின்னு அர்த்தம். டுவர்ட்ஸ்னா அதை நோக்கி எனது வாழ்க்கையானது உருவானது. அது எதில்? வித் எவாலுவேஷன் ஆஃப் எர்த் அப்படின்னா. எவாலுவேஷன் என்னது? அதாவது உருவானதுன்னு சொல்கிறான். உருவானது எவ்வாறாக உருவானது? அலாங் வித் எவாலுவேஷன் என்னது? பரிணாமங்களோட வாழ்க்கை உருவானது 18th century கடைசியில்னு சொல்கிறான் மக்களுக்கு. அப்போ எவாலுவேஷன் இஸ் கிராஜுவல் சேஞ்சஸ். அப்போ எவாலுவேஷன்னா பரிணாமம் என்பது, வளர்ச்சி என்பது இஸ் கிராஜுவல் சேஞ்சஸ். கிராஜுவல்னால் படிப்படியாக தான் மாறும். ரைட்டா, எடுத்த உடனே மாற முடியாது. ரைட்டா, இப்போ நம்மளுக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் தாத்தா உள்ளவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ரைட்டா, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, கேரக்டர்லேயோ குணத்துலேயோ எல்லாத்துலேயும். அதுதான் சொல்கிறான். எவாலுவேஷனாக பரிணாமம் என்பது இஸ் த கிராஜுவல் சேஞ்சஸ். கிராஜுவல் சேஞ்சஸ்னால் படிப்படியாக மாற்றங்களை உண்டாக்கும். அது மாற்றங்கள் உண்டாகும். ரைட்டா, அடுத்து அக்கரிங் இன் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னா. அக்கரிங்னா அந்த மாற்றங்கள் தென்படும். எங்கே தென்படும்னா அக்கரிங்னா தென்படுகிறது. எதை? எவாலுவேஷனாக பரிணாமங்கள். அது கிராஜுவலி என்ன படிப்படியாக தான் மாறும். அது எங்கே தென்படுகிறது? அக்கரிங்னு தென்படுகிறது. இன் லிவிங் ஆர்கனிசம். லிவிங்னா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்களிடத்தில் தென்படுகின்றன. ஆர்கனிசம் உயிரினங்கள். ரைட்டா, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்களிடத்தில் தென்படுகின்றன. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் அந்த மாற்றங்கள் தெரியும். இப்போ எனக்கு என் பிள்ளைக்கு மாற்றங்கள் தெரியாது. ரைட்டா, எங்கள் தாத்தாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் மாற்றங்கள் தெரியும். ரைட்டா, அதான் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் மாற்றங்கள் தெரியும்னு நான் சொல்கிறேன். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அப்படின்னா. ஃபார்மேஷனாக உண்டாகுதல். நியூ ஸ்பீசஸ்னால் ஒரு புதிய இனங்கள் உண்டாகும். ரைட்டா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ்னால் இனங்கள், புதிய இனங்கள். டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். எதனால்? ஒரு குறிப்பிட்ட ஒரு குணம் மாறுவதால் ஒரு புதிய இனம் தோன்றுகிறது. ரைட்டா, இப்போ குணம் மாறும்போது புதிய இனம் தானே, அதை தான் சொல்கிறான். ஃபார்மேஷனை உண்டாகிறது. நியூனா புதிய இனங்கள். புதிய இனங்கள்னால் அதை மக்கள்லேயே வச்சுக்க, புதிய இனம் மாதிரி வரும். மாறும் புதிய இனம் தான் அர்த்தம். நியூ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசஸ்னால் புதிய இனங்கள் உண்டாகிறது. இதனால் டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஒரு குறிப்பிட்ட குணநலங்கள், ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்ட, கேரக்டர் குணநலங்கள் மாறும்போது ஒரு புதிய இனங்கள் தோன்றுகிறது. ஓவர் எ சிவரல் ஜெனரேஷன். பல தலைமுறைகளுக்கு அடுத்து தான் இது வருதுன்றான், உடனே வரல. புதிய இனங்கள் எப்போ தோன்றுகிறது? ஓவர் எ சிவரல் ஜெனரேஷன் as response to natural selection. as response to natural அதை பொறுத்து. as responseனா இந்த இடத்துல அதை பொறுத்து. எதை பொறுத்து? நேச்சுரல் செலெக்ஷன்ஸ்னால் இயற்கையின் தேர்வு அப்படின்னா. இயற்கை மாறும்போது அப்போது என்ன ஆகுது? இயற்கையின் தேர்வுனா இயற்கையை சார்ந்து. ரைட்டா, as ரெஸ்பான்ஸ்னால் சார்ந்து தான். தேர்வுனாலும் செலெக்ஷனால் தேர்வுனால் சார்ந்து தான். இயற்கையின் தேர்வை சார்ந்து. செலெக்ஷன் நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கையின் தேர்வுன்னு என்னது? இயற்கைகள் மாறும்போது என்னது? மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு புதிய ஸ்பீசஸ், புதிய இனங்கள் உண்டாகிறது. எப்படி? ஓவர் எ லாங் ஜெனரேஷன். அதாவது பல ஜெனரேஷனுக்கு அடுத்து. ரைட்டா, எதில்? ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர், ஒரு குறிப்பிட்ட குணத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ரைட்டா,
இப்போ என்னோடய குணங்கள் எங்கள் தாத்தா குணம் தான் என்கிட்ட இருக்காது, கொஞ்சம் அது ஏதோ அவர்கிட்ட ஏதோ ஒரு குணங்கள் எனக்கு மாறி இருக்கும், ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அடுத்து இஸ் கால்டு, அதைத்தான் நம்ம என்னவாக சொல்லுகிறோம், இஸ் கால்டு எவாலுவேஷன் பரிணாமம் என்று அழைக்கிறோம் அப்படின்றான். த நேச்சுரல் சேஞ்சஸ் அக்கரிங் இஸ் எக்ஸ்பிளைன்டு த்ரூ த தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன். அப்போ இந்த நேச்சுரல் சேஞ்சஸ்னால் இயற்கையான மாற்றங்கள். இந்த மாற்றம் ஏற்படுதல் மனித எழுத்துல அந்த மாற்றங்கள் ஆனது மனிதனிடம் மிருகம் அதுலேயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்போது அது எப்படின்னு கீழே கண்டதை பார்க்கலாம். த நேச்சுரல் சேஞ்ச் இந்த இயற்கையிலே மாறுவது, இந்த குணநலங்கள் மாறுது இல்லையா, அதை தான் சொல்கிறான். அதாவது த நேச்சுரல் சேஞ்சஸ் அந்த இயற்கையிலே இந்த மாற்றங்கள் ஆனது அக்கரிங்னா தென்பட்டு இஸ் எக்ஸ்பிளைன் விவரிக்கப்படுகிறது. எது மூலிமா? த்ரூ த தியரிஸ் ஆஃப் எவாலுவேஷன். இந்த தியரிஸ்னால் கோட்பாடுகள், எவாலுவேஷன் பரிணாம கோட்பாடுகள் என்ற கோட்பாடுகள் மூலமாக இது சொல்லப்படுகிறது, விவரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் as proposed by the landmark and Darwin அப்படின்றான். as proposed என்னது? முன்மொழியப்பட்டது அப்படின்னா அவர்கள் தான் இதை உண்டாக்கினார்கள்னு சொல்கிறான். as proposed முன்மொழிந்தார்கள்னா உண்டாக்கினார்கள்னு அர்த்தம். as proposed by யார்? லேமர்க்ன்றவர் உண்டாக்கினார், சயின்டிஸ்ட்டு. அடுத்து டார்வின். இந்த 2 பேரும் இந்த எவாலுவேஷன் என்றதை தியரி ஆஃப் எவாலுவேஷனை உண்டாக்கினார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து லேமார்க்கிசம். அப்போ லேமார்க்ன்றது அந்த சயின்டிஸ்ட் பேர். அப்போ அவர் பேரில் தான் அது ஒரு தத்துவம், லேமார்க்கிசம் என்ற ஒரு தத்துவத்தை பற்றி பார்க்கலாம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? ஜீன் பெப்படைஸ் லேமார்க். அவர் முழு பேர் ஜீன் பெப்படைஸ் லேமார்க்குன்னு சொல்கிறான் முழு பேர். அவர் தோன்றிய காலம் 1746லேருந்து 1829 வரை வாழ்ந்தார். ஃப்ரெஞ்சு நேச்சுரலிஸ்ட்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த இயற்கையை விரும்பும் நபர்னு அர்த்தம். இயற்கையாளர்னு சொல்கிறான். நேச்சர்னா இயற்கை, நேச்சுரலிஸ்ட்னா இயற்கையை விரும்பும் நபர். வெல் நோன் ஃபார் ஹிஸ் தியரி. வெல் நோன்னா அவர் அறியப்பட்டார். யார்? இந்த லேமர்க்ன்றவர். இது இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் தியரி ஆஃப் எவாலுவேஷன். அவர் நன்றாக அறியப்பட்டார். எதன் மூலிமா? தியரி ஆஃப் எவாலுவேஷன், பரிணாமத்தின் கோட்பாடுகள் மூலமாக அவர் அறியப்பட்டார் என்று சொல்கிறார்கள், ரைட்டா? நெக்ஸ்ட்டு லேமர்க் தியரி. அப்போ லேமர்க் இவரோட கோட்பாடுகள் என்னன்னு சொன்னால் ஆஃப் எவாலுவேஷன். இந்த லேமர்க்கோட பரிணாமத்தின் தியரியின் பிரகாரம் வாஸ் பப்ளிஷ்ட் என்னது? அதாவது அவர் கண்டுபிடிச்சது அதாவது தியரி ஆஃப் எவாலுவேஷன் பரிணாம கோட்பாடுகள். யார்? லேமர்க்கோட பரிணாம கோட்பாடுகள் வாஸ் பப்ளிஷ்னா பிரசுரிக்கப்பட்டது. அதாவது பப்ளிஷ்னா விளம்பரப்படுத்தப்பட்டது. எப்போ? எப்படி விளம்பரப்படுத்தப்பட்டது எப்படின்னா ஜூலோக்கியோ அப்படின்றான். ஜூலோக்கியோ அப்படின்னு என்று விளம்பரப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறான். அப்போ ஜூலோக்கியோன்னு சொன்னால் என்னது? விலங்கியல் தத்துவம்னு அர்த்தம். ஃபிலாசபின்னா தத்துவம், ஃபிலாசபிக் ஜூலோகினா ஜூவாலஜின்னு சொன்னால் தத்துவம், ஏதோ விலங்கியல்னு அர்த்தம். அப்போது விலங்கியல் தத்துவம் என்று அது விளம்பரப்படுத்தப்பட்டது. இது அவரோட தியரி ஆஃப் எவாலுவேஷன், ரைட்டா? எந்த வருஷத்தில்? இந்த இயர் ஆஃப் 1809 இந்த வருஷத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டது. எவ்வாறாக அந்த தியரி ஆஃப் எவாலுவேஷன் அவர் கண்டுபிடிச்சதை ஃபிலாசபிக் ஜூலோக்கியோ அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ். இது பாப்புலர்னு சொன்னால் என்னது? அதாவது பிரபலமாக அறியப்பட்டது. நோன்னா அறியப்பட்டது, ரைட்டா? இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அப்படின்னா பிரபலமாக அறியப்பட்டது. எவ்வாறாக? தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்கர்டு கேரக்டர்ஸ் அப்படின்ட்டா. தியரினா கோட்பாடுகள் என்ன கோட்பாடுகளால் அறியப்பட்டதுன்னு சொன்னால் இந்த ஃபிலாசபிக் ஜூலோக்கியோ அப்படி என்பது எவ்வாறாக அறியப்பட்டது? இட் இஸ் பாப்புலர்லி இது பிரபலமாக அறியப்பட்டது ஆஸ் எவ்வாறாகனா தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பரம்பரை, ரைட்டா? இன்ஹெரிட்டன்ஸ் என்னது? மரபுன்னு அர்த்தம். மரபு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வாறாக அறியப்பட்டதுன்னா தியரினா கோட்பாடு. எதனால் கோட்பாடு? மரபு வழியாக. தியரி ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ். அக்வர்டுன்னு என்னது? பெறப்பட்டது. கேரக்டர்னா பண்புகள் அப்படின்றா. அப்போ தியரினா கோட்பாடு. அப்போ என்ன சொல்கிறாங்க? இது எப்படி படிக்கணும்னா கோட்பாடு. என்ன மாதிரி கோட்பாடுனா மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு, ரைட்டா?
அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மரபு வழியாக, அக்வயர்ட்னா பெறப்பட்ட, கேரக்டர்னா பண்புகள், மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் தியரி கோட்பாடு என்று அறியப்பட்டது. அல்லது யூஸ்னா பயன்படுத்தப்படக்கூடிய கோட்பாடு. இது 3 விதமாக சொல்கிறான். இந்த 3 ஒன்று தான். தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் மரபு வழியாக, அக்வயர்ட்னா பெறப்பட்டது, கேரக்டர் குணம், மரபு வழியாக பெறப்பட்ட குணங்களின் மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் பண்புகளின் கோட்பாடு, ரைட்டா அப்படின்னு சொல்லலாம். அல்லது யூஸ்னால் பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு. அல்லது மேலும் டிஸ்யூஸ் தியரி, டிஸ்யூஸ்னால் பயன்படுத்தாத கோட்பாடு என்று சொல்லலாம். அல்லது லேண்ட்மார்க்கிசம் என்றும் சொல்லலாம். இந்த 4 ஒரே இது தான், ரைட்டா. இது தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். அல்லது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, யூஸ்னால் பயன்படுத்தக்கூடிய அண்டு மேலும் பயன்படுத்தக்கூடாத தியரி என்று சொல்லலாம். பயன்படுத்தினா யூஸ் அண்டு டிஸ்யூஸ்னால் பயன்படுத்தாத தியரி என்று சொல்லலாம். அல்லது 3வதாக லேமார்க்கிசம் என்றும் சொல்லலாம். இந்த 3 விதமாகவும் இதை சொல்லலாம் அப்படின்ட்டான். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேமார்க்கிசம் அப்படின்ட்டான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேமார்க்கிசம் சொன்னால் இதனோட பிரின்சிபல் கொள்கைகள் என்ன, லேமார்க்கிசத்தோட கொள்கைகள் என்னன்னு சொல்கிறான். அப்போ இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ்ன்னு என்னது, உயிர் முக்கிய சக்தின்னு அர்த்தம். இன்டர்னலாக உயிர், உள்ளுன்னு அர்த்தம். இன்டர்னலாக வைட்டல் என்னது, முக்கிய சக்தி. அப்போ உள்ளே உள்ள முக்கிய சக்தின்னு அர்த்தம். இன்டர்னலாக உள்ள முக்கிய சக்தி. இது என்னன்னு பார்ப்போம், ரைட்டா. லிவிங் ஆர்கானிசம் அல்லது அதர் காம்போனன்ட் பார்ட்ஸ் டெண்ட் டு இன்க்ரீஸ் இன் சைஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம்னா உயிர் வாழக்கூடியது. நான் இது முதல்ல சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் தான் மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். அவன் உடல் வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, அப்படி வச்சுக்கலாம். இல்லை அவனோட உறுப்பில் ஏதாவது ஒரு உறுப்பு அதிகமாக வளர்ச்சி அடைகிறது, அப்படி வச்சுக்கலாம். இன்னும் உடம்புல உள்ள உறுப்பு கிட்னியோ லிவரோ ஏதோ அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சாலும், அல்லது அந்த மனுஷன் திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சாலும், வளர்ச்சினா அவன் உருவத்தில், அதுக்கு பேர் தான் இந்த இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லிவிங் ஆர்கானிசம்னா வாழக்கூடிய உயிரினங்கள், லிவிங்னா வாழக்கூடிய உயிரினங்கள் ஆர்கானிசம். அல்லது தேர் காம்போனன்ட் பார்ட்ஸ் அப்படின்ட்டான். அந்த காம்போனன்ட் பார்ட்ஸ்னால் அதன் பகுதிகள். ஒரு உயிரினமோ அல்லது அந்த உயிரினத்தில் உள்ள பகுதியில் கண், காது, மூக்கு, கிட்னி, லிவர், இதாவது ஒன்று. அதாவது தான் சொல்கிறேன். அண்டு தேர் அதனோட காம்போனன்ட் என்னது, அதன் பகுதிகள். பார்ட்ஸ்னா பகுதிகள். அப்போ காம்பவுண்ட் அண்டு தேர்னா அதனோட காம்போனன்ட்னா பகுதின்னு அர்த்தம். காம்போனன்ட்னா பகுதிகள், ரைட்டா. அண்டில் டெண்ட் டு இன்க்ரீஸ் இன் சைஸ். டெண்டுன்னு என்னது, டெண்ட் டு இன்க்ரீஸ்னா முனைகின்றன. டெண்டுனா முனைகின்றன செய்கின்றன அர்த்தம். அது டெண்ட் டு இன்க்ரீஸ்னா அதிகரிக்க முனைகின்றன. அதோட ஷேப்பில் அது அதிகரிக்க ஷேப் மாறுதுன்னா கூடுதுன்னு அர்த்தம். இன் சைஸ்னா அதனோட உருவத்தில் சைஸில் அது கொஞ்சம் வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. கண்டினியூஸில் தொடர்ச்சியாக அதனோட சைஸில் ஒன்று மனுஷனோ அல்லது மனுஷனுக்கு உள்ள இல்லை மிருகமோ அதுக்குள்ள ஒரு பகுதி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தால் அதற்கு பேர் தான் இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறான். அதை டெண்டுன்னா அதாவது முனைகிறது. எது முனைகிறது, டு இன்க்ரீஸ்னா வளர்ச்சி அடைய முனைகிறது. இதில் இன் சைஸ்னால் அதன் உருவத்தில் கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாக முனைந்தால் அந்த உயிரினமே வளர்ச்சி அடைய ஆரம்பித்தா. இப்போ அம்மா அப்பா குட்டையாக இருப்பாங்க, இந்த மகன் பிள்ளை வளர்ந்து போயிட்டுருப்பான். அப்போ அது இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸஸ் தான். அப்போ சில பேருக்கு சில பார்ட்ஸ் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் உள்ள உடம்புக்குள்ளே. அப்போ இன்க்ரீஸ் இந்த மாதிரி வளர்ச்சி அடைவது. இன் சைஸ்னால் உருவத்தில். இன்க்ரீஸ் இந்த மாதிரி திஸ்னா இந்த வளர்ச்சியானது எதில், இன் சைஸ்னால் உருவத்தில். இஸ் டியூ டு த இன்ஹெரிடன்ட் எபிலிட்டி ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்றான். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சியானது எதன் காரணமாக இருக்கிறது, டியூ டு த இன்ஹெரிட்டன் எபிலிட்டி. இன்ஹெரிட்டன் எபிலிட்டின்னு என்னது, மரபு சார்ந்த திறன் சொல்கிறோம். இன்ஹெரிட்னா மரபு தானே, எபிலிட்டினா திறன். இது எவ்வாறு இருக்கு, மரபு சார்ந்த திறன் அதாவது அந்த உயிரினத்தின் இன்ஹெரிட்டன் எபிலிட்டி ஆஃப் த ஆர்கானிசம் அப்படின்னா ஆர்கானிசம் அந்த உயிரினத்தின் இன்ஹெரிட்டன்றது மரபு சார்ந்த திறன் என்று சொல்லுங்க. அதன் காரணமாகத்தான் இது இன்க்ரீஸ் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா.
அடுத்து நெக்ஸ்ட் என்வாயர்மெண்ட் அண்டு நியூ நீட்ஸ் அப்படின்ட்டா. என்வாயர்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ்னால் சுற்றுப்புறங்கள் மற்றும் அதன் தேவைகள்னு அர்த்தம். ரைட்டா, சுற்றுப்புறங்கள் அண்டு அதனோட புதிய தேவைகள், மேலும் நியூ நீட்ஸ்னால் புதிய தேவைகள்னு அர்த்தம். ரைட்டா, அப்போது சேஞ்சுன்னு ஒரு மாற்றங்கள் எதில் ஏற்படுது? இந்த என்வாயர்மெண்ட்னா ஒரு என்வாயர்மெண்ட் சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்ச் இன் த நீட் ஆஃப் த ஆர்கனிசம். ஒரு சுற்றுப்புறத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதன் காரணமாக என்னது? அபவுட் சேஞ்ச் இன் த நீட் ஆஃப் த ஆர்கனிசம். அப்போ சேஞ்சுன்னா மாற்றப்படுகிறது, உயிரினங்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது சுற்றுப்புறத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது சேஞ்சின மாற்றங்கள் எங்கே? இந்த என்வாயர்மெண்ட் சுற்றுப்புறங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது அதன் காரணமாக அதன் காரணமாக எபவுட் சேஞ்சஸ் இந்த நீட் ஆஃப் த ஆர்கனிசம். எபவுட் சேஞ்சஸ்னால் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதில் இந்த நீட் ஆஃப் த ஆர்கனிசம். அப்போ இந்த உயிரினங்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது இந்த நீட் தேவை ஏற்படுகிறது. உயிரினங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும் தேவை ஏற்படுகிறது. உதாரணமாக சொல்கிறேங்க இல்லைங்களேன், ஒரு காடில் மிருகங்கள் இருக்கிறது. ரைட்டா, அந்த காடில் தண்ணியே இல்லை, வறண்டு போச்சு. தண்ணி இருந்துச்சு. ரைட்டா, அது குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இடத்த காலி பண்ணி தண்ணி உள்ள இடத்துக்கு போகணுமா இல்லையா? அப்போ தண்ணி இல்லாமல் போச்சுன்னு என்ன அர்த்தம்? இயற்கையில் என்வாயர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா, என்வாயர்மெண்ட்டில் மாற்றங்கள் ஏற்படும் போது அப்போ அந்த மிருகம் அங்கேயே இருக்குமா? இருக்காது. ரைட்டா, அப்போ அதுலேயும் ஒரு மாற்றம், மிருகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன செய்யும்? மிருகங்கள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். ரைட்டா, இப்போ ஒரு காட்டில் தீ பிடிச்சிடுச்சு, புகை வர ஆரம்பிக்குது. அப்போ மிருகங்கள் அங்கேயே இருந்துக்குமா? இருக்காது. என்ன செய்ய? அப்போ தீ பிடிச்சி என்வாயர்மெண்ட் சேஞ்சு தானே. அப்போ அங்கே இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகலும். அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது த சேஞ்ச் இந்த என்வாயர்மெண்ட் அதன் காரணமாக பிரிங்ஸ்னால் அது கொண்டு வருகிறது. என்னத்தை கொண்டு வருது? அபவுட் த சேஞ்ச் இன் த நீட் ஆஃப் த ஆர்கனிசம். அந்த உயிரினங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ரைட்டா, அப்போது இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னா இப்படி இதன் காரணமாக ரெஸ்பான்ஸ்னால் அதன் பிரதிபலிப்பாக இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட் அப்படின்றா அதன் பிரதிபலிப்பாக டு த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாறுவதன் காரணமாக, இந்த இடத்துல காரணமாக ஒன்று போட்டுக்கோங்க, ரெஸ்பான்ஸாக காரணமாக த ஆர்கனிசம் ஆர்கனிசம் வளர்ச்சி அடைகிறது. செர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ், அதாவது செர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ்னு சொன்னால் சில தழுவல் முறைகள்னு சொல்லுவாங்க, பண்புகள். சில இந்த மாதிரி என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் ஆகும்போது, அதாவது நல்லா கவனிக்க, இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட், அதாவது இன் ரெஸ்பான்ஸ்னால் அதற்கு பதில் சொல்லும் விதமாக, எதற்கு? சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்னா சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதன் காரணமாக இன் சேஞ்சிங் அதற்கு பதில் சொல்லும் அது சேஞ்சிங் ரெஸ்பான்ஸ்னால் அதற்கு பதில் கூறும் விதமாக இந்த ஆர்கனிசம் அப்படின்னா உயிரினங்கள் டெவலப்னா முன்னேறுகிறது, வளர்ச்சி அடைய செய்கிறது. எப்படி? செர்டன் சில அடாப்டிவ் கேரக்டர்ஸ், சில என்ன கேரக்டர்? குணங்கள்ன்றான். அதாவது சில குணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ரைட்டா, அடாப்டிவ்னா ஏற்றுக்கொள்ள தழுவல்னு சொல்கிறான். தழுவல்னால் உங்களுக்கு புரியுமா? புரியாது. ரைட்டா, அப்போது அடாப்டிவ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ரைட்டா, அதாவது கையில் எடுத்தல். அப்போ கையில் ஐ அடாப்டட் திஸ் மேட்டர், திஸ் திங் அப்படின்னு இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இதை நான் கையில் எடுக்கிறேன் இந்த வேலையை அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கையில் எடுத்தல், எதை எடுத்தல்? அது அடாப்டிவ்னு தழுவல்னு சொல்லுவாங்க. அதாவது அடாப்டிவ் கேரக்டர், அதாவது இந்த ஆர்கனிசம் அந்த சேஞ்சஸ் ஆகும்போது, என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ் ஆகும்போது ஆர்கனிசம் என்ன செய்கிறது? வளர்ச்சி அடைகிறது. இதில் செர்டன் அடாப்டிவ் கேரக்டர், சில குறிப்பிட்ட கேரக்டர்களில் குணநலங்களில் இது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ரைட்டா, டெவலப்னா வளர்ச்சி அடைய செய்கிறது. ரைட், நெக்ஸ்ட்டு த அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கனிசம். அப்போ அடாப்டேஷன் அப்படின்னாலும் அதே தான், தழுவல்கள் தான். அதாவது கையில் எடுத்தல், இந்த மாதிரி அது அடாப்ட்னா அது கையில் எடுத்து செய்கிறதுன்னு அர்த்தம். த அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கனிசம் அப்படின்னு இந்த உயிரினங்களின் தழுவல்கள் என்பது மேபி இந்த ஃபார்ம் ஆஃப், மேபின்னு இருக்கிறது, எந்த வடிவத்தில்? இந்த ஃபார்ம் இந்த வடிவத்தில் இருக்கிறது. ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னா டெவலப்மெண்ட்டாக வளர்ச்சி அடைய செய்கிறது. இதில் அது உடம்புல உள்ள ஏதாவது ஒரு பகுதி வளர்ச்சி அடைய செய்கிறது. அதாவது டெவலப்மெண்ட்டாக வளர்ச்சி அடைகிறது. ஆஃப் ஏ நியூ பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னா அதில் என்னது? ஒரு புதிய பகுதியில் ஒரு புதிய பகுதி, உடம்புல உள்ள ஒரு புதிய பகுதியானது வளர்ச்சி அடைய செய்கிறது அப்படிங்கிறான். அப்போ இதனோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். என்னது? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.